Assalamu Alaikkum. Welcome back to Raihana kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல எங்க ஊர் சைடு பாரம்பரியமா செய்யக்கூடிய ஒரு பணியார ரெசிபி தான் உங்களுக்காக நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமான புது மாப்பிள்ளைக்கு செஞ்சு வைக்கக்கூடிய பசியாரையில இதுவும் ஒண்ணு. அதாவது புது மாப்பிள்ளை அப்படின்னா நிறைய விதமான பசியாரெல்லாம் செஞ்சு வைப்போம். எங்க ஊர் சைடு வந்து பாத்தீங்கன்னா இடியப்பம் சோறு, அப்புறம் வட்டலப்பம், கடல்பாசி, இந்த மாதிரி நிறைய பசியாரம் இருக்கும் இல்லையா, அதில் இதுவும் ஒன்று. இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த பணியாரமும் ஒன்று வந்து வைப்பாங்க. ஸோ அதை எப்படி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பணியாரத்தை நம்ம ரொம்ப குறைஞ்ச பொருள் வச்சு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது பார்க்குறதுக்கும் டேஸ்ட்லேயுமே ரொம்ப ரிச்சாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை உடனே செஞ்சு வைக்கலாம். நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கிச்சன் போயிட்டு இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வந்து லைக் பண்ண மாட்டேறீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி லைக் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் உடனே லைக் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு நல்லா ரீச் ஆகும். நம்மளோட சேனலும் அடுத்த லெவலுக்கு வந்து போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உடனே நீங்கள் வந்து வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணிவிடுங்க. அதோட நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் மறந்துடாமல் பெல் ஐக்கானையும் சேர்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க கிச்சனுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 4 முட்டையும் உடைச்சி இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையில் இந்த பணியாரத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது எல்லாத்தையுமே முட்டையோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம வந்து இப்படி கலக்கி விட்டுக்கலாம். உப்பும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலக்கிக்கலாம். இப்போ முட்டையை நல்லா கலக்கி வச்சுட்டேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப்பு மைதாவை நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த 1 கப்பு மைதாவை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 150லேருந்து ஒரு 200 கிராம் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் 4 முட்டைக்கு. முட்டை ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, சின்ன சைஸாக இருந்துச்சுனாக்கா ஒரு 5 முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மைதா மாவை சேர்த்துட்டோம். அடுத்ததாக முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரே டைமாக எல்லா முட்டையும் சேர்த்துறாம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா முட்டையுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போது முட்டையை சேர்த்து நல்லா கலந்துட்ட மாவில் அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு தேங்காயோட தலைப்பால் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். பால் வந்து நல்லா கெட்டியாக திக்கான பாலாக இருக்கணும். ஸோ அதனால் ஒரு முழு தேங்காயோட பாலை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம முட்டை எப்படி வந்து மிக்ஸ் பண்ணமோ அதே போல் இந்த பாலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு இந்த பாலை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற எல்லா பாலையும் உடனே சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பணியார மாவோட பதம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே எல்லா பாலையும் ஒன்றா சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா ஈவனாக முடிஞ்ச வரைக்கும் ஸ்பூனாலேயே இல்லைனாக்கா நீங்கள் விஸ்க் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு டைம் வந்து நல்லா சுற்றி தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ கையால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை நல்லா வந்து லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பால்லாம் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் எடுத்து வச்சிருக்கிற எல்லா தேங்காய் பாலையும் சேர்க்கலை, கொஞ்சம் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு போதும். மாவோட பதம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், தோசை மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நான் வந்து லம்ஸ்லாம் இல்லாமல் குட்டி குட்டி லம்ஸ் தான் இருக்குது, ரொம்ப பெரிய பெரிய லம்ஸ்லாம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போயிட்டு லைட்டாக வதக்கிடலாம். அடுத்து வெங்காயம் வதக்கிறதுக்காக ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் நல்லா உருகிடுச்சு. நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம்.
ரொம்ப இது வதக்க தேவையில்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்குங்க, அதுக்கு மேலே வதக்க தேவையில்லை. கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டுறணும். உதிரியாக இருக்கிற மாதிரி நம்ம நல்லா வந்து கசிஞ்சு விட்டு அப்புறமா தான் வதக்கணும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி உதிரியாக இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், வெங்காயத்தை வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதக்குனா போதும், ரொம்பலாம் வதங்கக்கூடாது, லைட்டாக மடங்கணும், அவ்வளோதான். ஸோ வந்து இதை அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். அதுங்காட்டிலும் நம்ம மாவை போயிட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ மூடி வச்சிருக்கிற மாவை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு மாவு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரெல்லாம் வைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அது வரைக்கும் இது இருந்தாலே போதும். நம்ம உடனே செய்யக்கூடிய பணியாரம் தான் இது. நம்ம மாவை ஊற வைக்கலாம் அவசியமே இல்லை. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நான் மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஒரே டைமாக மாவு போட்டு அரைச்சிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, மிக்சியில் அரைக்கும் போது சிக்கிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் 2 பேட்சாக மாவை பிரித்து அரைச்சிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு லம்ஸ் கூட இல்லாமல் நல்லா ஈவனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து மறுபடியும் அதே பவுல்லே நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு லம்ஸே இல்லாமல் அரைஞ்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா உப்பு இருக்கு இல்லையா, நம்ம இட்லி மாவு தோசை மாவுக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா, அது வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து மீதி எடுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் பாலை வந்து சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து அந்த சோடா உப்பு வந்து மாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இதோட பதத்தை பாருங்கள், இந்த மாவு இந்த மாதிரி இருக்கணும். நம்ம அள்ளி ஊற்றும் போது இந்த மாவு எப்படி விழுது பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோடா உப்பு போட்டு இப்போ மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக நம்ம வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வதக்கியிருக்கேன்ட்டு, லைட்டாக தான் வதக்கியிருக்கேன், ரொம்ப வதக்கிடக்கூடாது. ஸோ இதை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம், அதாவது கூட குறைய பார்த்து சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து கம்மியாக சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஸோ வந்து நான் என்ன அளவில் எடுத்தேன் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம், நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெய்யில் வதக்கி தான் சேர்க்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. வதக்கி சேர்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி நல்ல ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயத்தோட ரா ஸ்மெல்லும் நம்மளுக்கு வந்து போயிடும். நீங்கள் வந்து சும்மா அப்படியே வெங்காயத்தை அப்படியே பச்சையாக சேர்க்குறதுனாலும் மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை நல்லா வந்து கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். வெங்காயம் போட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதும். இப்போ வந்து நம்ம எடுத்து பணியாரத்தை சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நார்மலாக வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ரொம்ப நிறைய ஆயில் ஊற்றி இந்த பணியாரம் செய்யணுன்னு தேவை கிடையாது. இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டா போதும். நம்ம வந்து ஒன்றா தான் போட்டு எடுக்க போகிறோம், அதனால் வந்து இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஸோ வந்து ஆயில் நல்லா சூடு வரணும். நல்லா சூடு வந்தால் தான் இந்த பணியாரம் வந்து நல்ல முருகலாக வரும். இப்போ வந்து ஆயில் நல்லா சூடு வந்துருச்சு, நம்ம வந்து பணியாரத்தை ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஸ்பூனால் நான் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஷேப் வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி சதர்ன மாதிரி தான் இருக்கும். அதுதான் இந்த பணியாரத்தோட அழகு. ஸோ வந்து சேஃபாக வரல, ரவுண்டாக வரல அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஓரத்தில் இருக்கிற ஆயில்லாம் இது மேலே வந்து லைட்டாக அப்படி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்க மாவும் நல்லா வேகும். அடுப்பு வந்து ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, நார்மலாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சா, நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் செவந்ததும் எண்ணெயெல்லாம் வடித்து எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்துருக்கு பாருங்கள். ஆயிலை வந்து நல்லா அந்த மாதிரி வடித்து விட்டுருங்க.
டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த ஆயிலும் நல்லா அந்த பேப்பர் வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சோம் அப்படின்னா நல்லா கிராண்டாக ரிச்சாக சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து சிக்கன் கிரேவி தான் வச்சுருக்கேன். ஸோ வந்து இதே போல் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா மாவையும் பணியாரத்தை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்காக நான் இன்னொன்று ஊற்றி காட்டுறேன். நீங்கள் மாவு ஊற்றினோடனே அது நல்லா வந்து பொரிஞ்சு புசு புசுன்னு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஓரத்தில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம லைட்டாக எடுத்து ஊற்றினோம் அப்படின்னாக்கா உள்ள இருக்க மாவும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா வேகும். ஸோ இதே போல் நம்ம வந்து எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பணியாரத்தையும் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட வெங்காய பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து இது கூட நான் வந்து சிக்கன் கிரேவி இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். மட்டன் கிரேவியும் இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம வந்து இந்த வெங்காய பணியாரத்தை இந்த சிக்கன் கிரேவிக்கு தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னாக்கா நீங்கள் நிறைய பசியார எதுவும் செய்வீங்க இல்லையா, அதோட இதையும் செஞ்சு வச்சு பாருங்கள். இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செய்யலாம். அதாவது இந்த சிக்கன் கிரேவி இல்லாமல் நம்ம சும்மா கூட இந்த பணியாரம் செஞ்சு சாப்பிட்லாம். எப்படியோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது ஒரு பாரம்பரியமான ரெசிபி. எங்கள் ஊர் சைடு இது மாதிரி வந்து செய்வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிக்கன் கிரேவி நான் எப்படி வச்சேங்கிறதையும் உங்களுக்கு வந்து லைட்டாக இதில் 1-2 கிளிப்பிங் வந்து காட்டியிருக்கேன். நம்ம சேனலில் இது மாதிரி பாரம்பரியமான ரெசிபிஸ்லாம் இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாமல் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.